முருகா, யாரோ ஒருத்தன் வந்தான். வயசுக்கு மீறி பேசிட்டு போறான். கீழே குனிஞ்சு நிமிறத்துக்குள்ள ஹாலே காணாம போயிட்டான். இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. எனக்கு ஏன் எந்த ஆசையுமே இல்லைன்னு தெரியல. ஆசைப்படணுமா படக்கூடாதுன்னு தெரியலையே. ஐயனாரு, அம்மா, நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? என்னப்பா நீதானே முழுவதும் முருகனே முழுவதும் முருகனேன்னு சொல்லிட்டே இருந்த. சரி, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். முழுவதும் முருகனே முழுவதும் முருகனே, நான் என்னுடைய முருகனை கூப்பிடுறது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க முதல்ல யாரு? இங்க எப்படி வந்தீங்க? எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும்டா ஐயனாரு. கீழே யாரு போறாங்கன்னு தெரியுதா பாரு. முடியலையா? சரிப்பா, ரொம்ப நேரமா அந்த கை சுமைய வச்சுக்கிட்டே இருக்கியே, அதையாவது இறக்கி வை. என்ன பண்ணீங்க? புரியலையா? புரியும். எப்ப பார்த்தாலும் நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, அதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு அலையிறோம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடு, எல்லாமே புரியும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மயிலாப்பூர்ல அப்பன் பெருசா சுப்பன் பெருசான்னு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? என்ன பார்க்காத, இங்க பாரு. ஈஸ்வரி, கும்பமலையில இருந்து பிரசாதம் வந்திருக்கு, கொடுங்க. அது என்னன்னு பாரு. பாப்போம். முருகா, 1 2 3 4 5 6 பாத்தீங்களா? எனக்கு 6 முகனே வந்திருக்காரு. இது பார், 1 2 3 4 5 5 முகமே வந்திருக்கு. ஓம் நமச்சிவாய, அண்ணாமலையாரே போற்றி. புரியுதா? நல்லா சாமி கும்பிட்டுக்கோ. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போகிறோம், கிரிவலம் சுற்றுறோம். அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாலையும் சாமி தரிசனம் பண்ணுறோம். பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறோம். என்ன? இல்லைங்க, பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடற்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு செந்திலாண்டவரை பார்த்துட்டு இன்னொரு நாள் திருவண்ணாமலைக்கு போகலாம். ஏய், நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா, ஒரு தீல இருந்து இன்னொரு தீ வந்ததுனால ரெண்டும் வேற வேற தீ இல்லை, ரெண்டுமே ஒரே தீ தான். கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, விளக்க வேற வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கேன். ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, தெரியல.
அண்ணாமலையாருக்கும் அரோகரா தான் சொல்றோம், முருகருக்கும் அரோகரா தான் சொல்றோம். அந்த மாதிரி எப்பவுமே அப்பனும் சுப்பனும் வேற வேற இல்லை, 2 பேருமே ஒண்ணுதான். இனிமே 2 பேரையும் தனித்தனியா வச்சு கும்பிட வேண்டாம். இதே போலதாங்க கணவன் மனைவிக்குள்ள நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற அகந்தை இல்லாம இந்த தீச்சுடர் போல ஒற்றுமையா இருந்தோம்னா வாழ்க்கையும் இந்த தீபம் போல பிரகாசமா இருக்கும். இப்போ என்ன 2 பேரும் நீயும் நானும் ஒன்று சொல்ற அதானே? ஆமாங்க. சரி, ஓகே. ஓம் முருகா, அப்பனும் சுப்பனும் ஒன்றே, ஓம் சிவசுப்பிரமணியனுக்கு போற்றி போற்றி. ஓம் சிவசுப்பிரமணியனே போற்றி. போதுமா? சரிங்க. ஒரே நேரத்துல கிராமத்துல ஒரு விவசாயி மழை வேணும் அப்படிங்கிறான், ஒரு விவசாயி மழை வேணாம் அப்படிங்கிறான். அப்ப என்ன நடக்கும்? மழை வேணுங்கிறா வேணாங்கிறா, அது எப்படி நடக்கும்? அவன் தர்மத்துக்கு ஏத்த மாதிரி லாபமும் நஷ்டமும் நடக்கும். அதுதான் விதி. நீ மட்டும் என்ன சும்மாவா? ஒரு நாள் இப்படிதான் பத்திரிக்கையை படிச்சுட்டு, ஓடுற ரயில்ல ஓட்டைய போடுறவனா நல்லா இருக்கான், ஏமாத்துறவன் நல்லா இருக்கான், பொய் சொல்றவன் நல்லா இருக்கான், ஃப்ரோஜரி பண்றவனா அதை விட நல்லா இருக்கானே முருகா, எல்லாம் உன் செயல் அப்படின்னு என்ன வேற இழுத்து விடுற? இல்ல நான் கேக்குறேன், உன்னை நான் தடுத்தனா? உன்னை நான் ஓடுற ரயில்ல ஓட்டைய போட வேணா தடுத்தனா? இல்ல, நான் அப்படி சொல்ல. அது எப்படி ஐயனாரே? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி என்ன அர்த்தம்? கோயிலுக்கு வர்றப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புன்முறுவல் புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே வரணும். பொறாமையோட பொல்லாத குணத்தோடலாம் வரக்கூடாது. கோயிலுக்கு வர்றப்ப அருள் கிடைக்குதான்னு தான் பார்க்கணுமே தவிர பொருள் கிடைக்குதான்னு பார்க்க கூடாது. இன்னொன்னு சொல்றேன், சரியா? கோயிலுக்குள்ள வர்ற சாதம் பிரசாதமா மாறுது, சாம்பல் விபூதியா மாறுது, தண்ணி தீர்த்தமா மாறுது. வர்ற மனுஷன் நீங்க மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்கிறீங்க? மாறுங்கயா. உள்ள வந்து அமைதியா இருக்கீங்களா? சாமிக்கு வச்ச கனி கொடுங்க, சாமிக்கு போட்டிருந்த மாலை கொடுங்க அப்படின்னு ஆசையா கேட்டு வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் அவன் பாவத்தை கழுவுறதுக்கு அவன் போட்டு போனதுயா. அத சண்டை போட்டு வேற வாங்கிக்கிறீங்க பாருங்க. தட்டுல காசு போட்ட உடனே அவங்க தானே பூ மாலை எடுத்துட்டு கொடுக்குறாங்க, அப்போ தப்பு இல்லையா? உன் சந்தோஷத்துக்காக நீ பண்ற, அவரு சந்தோஷத்துக்காக அவர் பண்றாரு, இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எதிர்பார்க்கறது தானே? ஐயனாரே, எதையும் எதிர்பார்த்து உள்ள வரக்கூடாது. உனக்கு வர வேண்டியது தானா வரும். சரிங்க, என்ன மாதிரி ஆளுங்க 1 மணி நேரம் வரிசையில் நின்று சாமி பாக்குறாங்க, சில பேர் வந்த உடனே பாத்துட்டு போயிடுறாங்களே. அத நீயே சொல்லிட்டியே, வந்தோன்னா பாத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஆனா உனக்கு அப்படியா? அவனோட இடத்துல அவனோட சன்னதியில 1 மணி நேரமோ 1 நாளோ ஒன்ன நிக்க வச்சிருக்கானே, அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும். நீ காத்திருக்கிறத மட்டும் பத்தி யோசிக்கிற, உனக்காக உள்ள இருக்க தெய்வம் காத்துக்கிட்டே இருக்கே, எப்ப வருவான் எப்ப வருவான்னு. அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. எவ்வளோ நேரம் நிக்கிறியோ அவ்வளோ நேரம் உன் கர்ம கரையும். சரிங்க ஐயா, மனுஷன் நல்லது செய்யறதுக்கு என்னதான் பண்ணணும்? அப்பா, அடுத்தவனை விட்டுட்டு இப்பதான் உனக்காக கேட்டிருக்க. சொல்றேன் கேட்டுக்கோ. வீட்லயும் சரி கோயிலையும் சரி தினம் விளக்கு ஏத்தணும். விளக்கு எதுக்காக ஏத்துறோம் தெரியுமா? சரி, விளக்கேத்த என்னென்னலாம் பயன்படுத்துறோம் சொல்லு. திரிநூலு, தீப்பெட்டி. முதல்ல நல்லெண்ணெயில இருந்து வருவோம். இந்த நல்ல எண்ணெயில இருந்து எண்ணெயை எடுத்துக்கோ, திரிநூல்ல இருந்து திரி எடுத்துக்கோ, தீப்பெட்டியில இருந்து தீ எடுத்துக்கோ. இப்ப சொல்லு, எண்ணெய் திரி தீ நல்வழிப்படுத்துவாயாக அப்படிங்கறதுதான் இதோட பொருள். நல்லெண்ணெய் தீபம் போறதுக்கு என்ன பொருள்? எண்ணெய் திருத்தி நல்வழிப்படுத்துவாயாக அப்படிங்கறதான் அர்த்தம். புரியுதா? ஏன் நல்ல எண்ணெயில திரி போட்டு தீ ஏத்துறோன்னு?
இப்ப அசோக் பில்லர்ல பஸ்ல இருந்து இறங்குற, ஐயா எனக்கு வடபழனி ஆண்டவனை பார்க்கணும், பள்ளியறை பூஜையை பார்க்கணும்னு கேக்குற. இங்க இருக்க வடபழனி ஆண்டவனுக்கு அவன் எப்படி வழி சொல்லணும்? இப்படி போங்கன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதானே நீயும் கரெக்ட் டைமுக்கு வருவ, பள்ளியறை பூஜையும் பாப்ப, மனசும் சுத்தமா இருக்கும், நீயும் சந்தோஷமா இருப்ப. உண்மைதானே? இப்படி வழி காமிக்கிறதுக்கு அப்படி வழி காமிச்சானா என்ன ஆகும்? முடியாதுல்ல. அதான் என்னோட ஆத்மாவையும் என்னையும் நல்வழிப்படுத்துவாயாக அப்படிங்கிறதுக்கு தான் அகல் தீபம் போடுறது. புரியுதா? சரி, 108 அர்ச்சனை எதுக்காக செய்றாங்க? 108 தடவை அர்ச்சனையா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. வருஷங்கள் 60. போன வருடம் பாத்தீங்கன்னா குரோதி வருடம், இந்த வருடம் பாத்தீங்கன்னா விஸ்வா வசு. இந்த மாதிரி 60 வருடங்கள் இருக்கு. சரியா? 60 ஆச்சா? அதே மாதிரி 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் உன்னோட நட்சத்திரமா இருக்கும். அடுத்தது 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகள்ல ஏதோ ஒரு ராசி தான் உன்னோட ராசியா இருக்கும். அடுத்தது நவ கிரகங்கள். இந்த நவ கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் தான் உனக்கு அதிபதியா இருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டுனா 108. அதனாலதான் எல்லா கோயில்லையும் வழக்கமா 108 அர்ச்சனைங்கிறது பொதுவா இருக்கும். புரியுதா? சரிங்க, சாமி கும்பிட்டு கோயிலை சுத்தி வர்றதுனால முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நம்ம கிடைக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி? எதுக்காக 3 சுத்துன்னு கேக்குறியா? சொல்றேன் கேளு. இந்த 3 சுத்துல சுத்து உனக்கு இல்ல, யாருக்குன்னு கேக்குறியா? நீ முதல்ல ஒரு சுத்தி வரையே, அதுல வரக்கூடிய பலன்கள்லாம் யாருக்கு போகுது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கோயிலை நிறுவனம்னு இந்த இடத்துல ஸ்தாபகம் பண்ணி கோயிலை கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க வம்சாவளியில இருக்கவங்களுக்கு போய் சேரும். 2வது சுத்து நீ சுத்தி வர பத்தியா, அதனால வரக்கூடிய புண்ணியங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கோயிலுக்காக உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உழைக்கிறாங்க இல்லையா அன்பர்கள், அவங்களுக்கும் அவங்க வம்சாவளிக்கும் போய் சேரும். 3வது பிரதட்சணம் பண்ற இல்லையா, 3வது சுத்து, அந்த சுத்துல கிடைக்கிற பயன் மட்டும்தான் உனக்கான பயன், உனக்கான சுத்து. எடுத்தோன்னெல்லாம் அந்த 3வது சுத்து சுத்தலாம்னு யோசிக்காத, படிப்படியாக தான் போக முடியும். 3வது சுத்து தான் உன்னோட சுத்து. முதல்ல நம்ம விளக்கேத்துறது எதுனாலன்னு பார்த்தோமா, அப்புறம் 108 அர்ச்சனைகள் எதுக்குன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கோயில சுத்தி வர்றது எதுக்குன்னு பார்த்தோமா, அடுத்ததா கொடிமரத்துக்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடணும். ஆண்கள்னா நம்ம உடல் முழுக்க கீழே படுற மாதிரி விழுந்து கும்பிடணும். பெண்கள்னா 5 அங்கங்கள், நெத்தி, உள்ளங்கை, கைமுட்டி, கால்முட்டி, பாதம், இந்த 5 அங்கங்கள் மட்டும் பூமியில படுற மாதிரி விழுந்து கும்பிட்டா போதும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஆண்கள்னா அங்க பிரதேசனம் பண்ணுவாங்க, ஆனா பெண்களுக்கு அவங்க அடிப்பிரதேசனம் பண்ணாலே ஆண்கள் அங்க பிரதேசனம் பண்றதுக்கான பயன்கள் இவங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஒரு மனுஷனுக்கு தேவையானது உண்ண உணவு, உறங்க இடம், உடுத்த உடை, இது இருந்தாவே போதும். மத்ததெல்லாம் தேவையே இல்லை. ஐயனாரே, மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா கையில வேலோடையும் இல்ல அம்போடையும் தெய்வமா இறங்கி வராது, மனுஷ ரூபத்துல தான் வரும். இதுதான் வேதத்திலையும் சொல்லியிருக்காங்க, தெய்வம் மனித ரூபேனான்னு. டேய், இந்த 3ஆம் நம்பர் முருகன் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான், நான் சொன்னேனே அவங்கிட்ட போ. முருகா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா என்ன நம்பி ஒருத்தர் இருக்கா நீ சொல்லிட்ட. கண்டிப்பா நான் அவனுக்கு போய் உதவி செய்யணும். முழுவதும் முருகனே. முருகனே முழுவதும்